ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்து அடுத்து ஒரு அரை மணி நேரத்திலேயே செய்ய முடிகிற சூப்பரான சுவையான ஸ்நாக்ஸ்னா அது சுசியம் தாங்க. வெளியே மொறு மொறுனும் உள்ள சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கிற இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சுசியம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் வெல்லம், ஒரு அரை கப் தேங்காய் துருவல், 1 கப் மைதா மாவு, 1 ஸ்பூன் நெய். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். இது பாருங்க, பருப்பு நல்லா ஊறி பெருசு பெருசா வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேக வைக்க போறோம். ஒரு குக்கர்ல ஊற வச்ச பருப்பை தண்ணியோட சேர்த்து நான் இப்போ வேக விட போறேன். ஸ்டவ் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் விட்டு இறக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு இறக்கலாம். பருப்பு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும். அந்த நேரத்தில் நம்ம கடாயில் நெய்யை விட்டு தேங்காய் துருவலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் 4 விசில் வந்துடுச்சு, ஆவியாக அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பக்காவாக வெந்துடுச்சு பாருங்க. நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த பருப்பை விரலாலே மசிக்க முடியணும். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பு கடையிற மத்த வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடியா வச்சிருக்க வெல்லத்தை இதுல போட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கலக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுக்கலாம். இந்த ஹீட் இருந்தாதான் வெல்லம் உருகி சீக்கிரமாவே பருப்போட நல்லா கலக்கும். இப்போ நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்க தேங்காவையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா ஆற விடணும். பூரணம் ஒரு பக்கம் ஆறட்டுங்க. நம்ம இப்போ சுசியத்தை முக்கி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். மைதா மாவை ஒரு பெரிய பவுல்ல கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கட்டிப்படாம கலக்கி எடுக்கணுங்க. அப்படிதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு முக்கி எடுக்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூர்ணம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை தேவையான சைஸ்ல சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கலாம். சில நேரம் வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா மாவு ரொம்ப தண்ணியாகி உருண்டை பிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாவை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க. மிச்சம் இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற உருண்டைகளை எடுத்து மாவு கரைசல்ல முக்கி அப்படியே எண்ணெயில் போட வேண்டியதுதான். வாங்க அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சுசியத்தை 2 போட்டு இதில் பொரிச்சு எடுக்கலாம். சுசியத்தை பொரிச்சு எடுக்கும் போது 4-5 சேர்த்து மொத்தமா போட்டுறாதீங்க. அது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம இங்க 2 பொரிச்சு எடுக்கிறோம். கடாய் ரொம்ப சின்னதா இருந்ததுன்னா நீங்க சிங்கிளா கூட பொரிச்சு எடுக்கலாம், தப்பே இல்லை. இங்க பாருங்க, நம்ம சுசியம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. ஓவராலா ஒயிட் கலர்ல இருந்தாலும் இது அங்கங்க கோல்டன் கலர்ல வெந்திருக்கும். அந்த இடம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். அதனால குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவுல சாயந்தரம் ஒரு 6 மணி போல வரும் பாருங்க, ஒரு சின்னதா ஒரு பசி. அதுக்கு பெர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் இதுதாங்க. நீங்களும் இதை அடிக்கடி செய்யுங்க. மம்மி மம்மின்னு பசியோட சுத்தி வர பசங்களை யம்மி யம்மின்னு சொல்ல வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சுசியத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.